நம்ம ட்ரெயின் நிறையா வாங்குறீங்க. ட்ரெயின் நான் ஒரு 30 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். கூட்ட மதிப்பா அவங்க வெங்காயம் எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. எடுத்துமா பண்ணிட்டு எடுத்துமே சாப்பிட சொல்லி இதெல்லாம் வைக்கிறது. அது அப்படி காட்டுறது இல்லை, இடையிருந்து பார்த்தா தான் தெளிவாக தெரியும். கிட்ட போய் பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்ன வீடியோ தான் பார்க்க போகிறேன்னே தெரியாமல் வந்து கிளம்பி வந்து நிற்கிறியாமான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நம்ம தான் நீ கிளம்பு, நம்ம ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதான் எந்த இடத்துக்குன்னு சொல்லி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன். நீ வீடியோவில் கேளு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை சொல்லுங்கள். நெல்லிக்காய் மரம் தோப்பு பார்த்துட்டு வந்தேன். நான் நெல்லிக்காய் காய்ச்சி தான் பார்க்கலான்னு இந்த தோப்பு நெல்லிக்காய் காய்ச்சி தான் பார்த்துட்டு அது காய்ச்சி இருந்ததுன்னா நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம், காய்ச்சி வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து நம்ம நெல்லிக்காய் ஊறுக்காய் போடலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் வாங்குறதுக்கோசம் போகிறேன். இருக்குதா இல்லைன்னு நாங்கள் ஒன்றும் தெரியவே. நம்ம மரத்தை தெரியாமலே வந்து அதிகமாக வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை, மரத்தை மட்டும் தான் பார்த்தேன். ஆனால் சீசன் தானே, நெல்லிக்காய் சீசன் தானே, சரி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டாங்க என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா எதிர்பார்த்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வெறி கூழ் மட்டும் குடிக்கிறீங்க. கூழ் குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு ஒரு சொம்பு, உனக்கு ஒரு சொம்பு, உனக்கு தான் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் பாதியில் நிறுத்து கூழ் குடிச்சுனுக்குறீங்க. நம்ம கூட யார் வந்து பார்த்தா சந்தியா மாமா மட்டும் வந்துக்கிறாரா? அவர் வந்து ஊருக்கு எடுத்துனுக்காரு. நீ என்னன்னா 2 குழி வச்சுனுக்குறே. ஊறுகாய் வந்து விதவிதமான கரெக்டான ஊறுகாய்லாம் வச்சுக்கிறாங்க. என்னென்ன ஊறுகாய்? நெல்லிக்காய் ஊறுகாய், பொட்டுக்கல்ல, நார்த்தங்காய் ஊறுகாய், அதோட வத்த மிளகாய், ஊறுகாய் மிளகாய், பச்சை மிளகாய், முருங்காய்லாம் வச்சுக்கிறாங்க. பார்த்து கப்போட தூக்கிட போறீங்க. எனக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் நான் சாப்பிட்டதில்லை. அதெல்லாம் அது எதுவே எடுத்துக்கணும். சரிம்மா. மரம் பார்த்தா மற்ற தலை தாங்குது, காய ஒன்று கூட வேணாம். எந்த சீசனே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த மரத்தை மட்டும் பார்த்துட்டு போனோம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் வாங்கி வரலான்னு அவங்க ஒரு 10 5 ஏக்கர் 6 ஏக்கர் போட்டுக்கிறாங்க. நெல்லிக்காய் தான் எனக்கு என்ன ஒரு ஏமாற்றம். நெல்லிக்காய்னா வேற எதாவது வாங்கி பார்த்தாங்க. சரி, நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே எள்ளு போட்டுக்கிறான் போல. எள்ளு செடிமா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பர ஒரே இதில் 2 விதை வரைச்சிக்கிறாங்க. அம்மா, நான் வந்த வேலையை விட்டு வேற ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி தெரியும். நெல்லிக்காய் அப்போ வாங்கி போகலாம் தான் வந்தோம். இன்னும் காய வைக்கல, அது இன்னும் காய வைத்து ரொம்ப நாள் ஆகுமா. சரி, நம்ம நெல்லிக்காய் தான் தேவையில்லை, ஏமாந்து போகக்கூடாது. நம்ம வந்து கொய்யா காய்ச்சி வாங்கி போகலான்னு சொல்லிட்டு கொய்யாக்காய் மரத்தை வாங்கி வந்துக்கிறோம். கொய்யா தோப்பு, அதில் கொய்யாக்காய் நிறைய இருக்குது. நம்ம கொய்யா காய்ச்சி வாங்கி போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கொய்யா மரத்தை நிற்கிறேன். நிறைய காய் இருக்குமா, ரொம்ப ஜாஸ்தி பழம் பாரு. பொட்டு உடனே வந்துடுது. இது வந்து அணில் சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அணிலோ எது சாப்பிட்ருக்கு? அணில் தான் சாப்பிட்ருக்கோம். நிறைய காய் இருக்குது கொய்யாக்காய்லாம். சரி, கொய்யாக்காய் வாங்கி போகலான்ட்டு வந்துட்டேன். நம்ம வந்து நம்ம வந்து வெறும் கையோட போகக்கூடாது சொல்லிட்டு வேணா வாங்குறீங்களா? எதிர்பார்த்ததுக்கு இல்லை, நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்காது. இதெல்லாம் இருக்குன்னு தெரியும். பக்கத்தே கொய்யா தோப்பு மரம் இருந்தது எனக்கு எல்லாம் இப்போ தெரியும் எனக்கு. சரி, வாங்க வந்தது இல்லை. ஆனால் கொய்யாக்காது சரி அம்மா வாசனை இருக்குது. டேஸ்டியான மரத்துலேயே பெரியதெல்லாம் அம்மா ஒரு வாசனை இருக்குது. நிறைய காய் இருக்குது. ஏதாவது செங்காய். ஆமாம், அவங்க வந்து செங்காயெல்லாம் விட்டு கொஞ்சம் பழமான காய் செங்காயெல்லாம் பார்த்து பெருக்கிறாங்க. பழத்தை பிறகு கிளைய உடச்சிட்டு போகிறீங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா வேற கூழ் வேற குடிச்சிட்டு வந்துட்டேன். இது வேற சாப்பிட முடியுமான்னு தெரியல. வாசனையும் அல்டிமேட்டாக இருக்குது. கொய்யா பழ வாசனையே வாசனை தான், தனி வாசனை. சரி பார்க்கலாம். பயணிக்காரும் கொய்யாக்க தான் பேசிக்கிறாங்க. ஒரு சைடு அவங்க பெரிய ஒரு சைடு நீங்கள் பெருக்கிறீங்களா? சரி வாங்க, வீட்டுக்கு தேவையான கொய்யா பழத்தை வாங்கின்னு போகலாம். என்னம்மா இப்போ தான் கூழ் வயிறு நிறையா குடிச்சோன்னு சொன்னீங்க, அதுங்காட்டி என்ன கொய்யா பழத்தை காலி பண்ணுறீங்க? பழத்தை பார்த்தோன்னே மனசு வராதான். பழமாச்சு ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும். பேசிட்டுமா பேசிட்டா இப்போ சாப்பிட்டுங்கிறோம். தெரியுது. அங்கே அண்ணில் தான் கோதி வச்சுன்னு பார்த்தா நீங்கள் கோத்தான் பெருசாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா மரத்துலேயே பழுத்தது. வாசனையும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒன்று சாப்பிட்டுட்டுனா என் ஊரே பெருசாக போட முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அது பெரிய பழம் இல்லை. நம்ம ட்ரெயின் நிறையா வாங்குறீங்க. ட்ரெயின் நான் ஒரு 30 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். கூட்ட மதிப்பா அவங்க வெங்காயம் எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. எடுத்துமா பண்ணிட்டு எடுத்துமே சாப்பிட. பெரிய ரேட்டே வாங்கினாலும் உங்களுக்கு ஒருத்தரம் கொடுக்குறாங்க. வெளியில வாங்கினா தரமாட்டாங்க. இதுதான் நான் எப்பவுமே பெரிய இடத்துல வந்து வாங்குவேன். செம்ம வாசனையாக இருக்கும். சரி, எடுத்துக்கலாமா? எடுத்து வச்சுக்கமா. வந்த வேலை விட்டு மற்ற வேலை நல்லா பார்க்குறீங்க போல. ஆமாம், நாம் எதிர்பார்த்து கேட்டால் நமக்கு வேணுன்றத வாங்கி போனோமா போகிறது இல்லையா? நான் வந்து ரோஸ் செடி வாங்கினா தான் வந்துக்கிறேன். ஃப்ரெண்ட் அது வந்து இன்னொரு கோயிலுக்கு போனோம் இல்லையா, திருக்காஞ்சிக்கு போனோம். அப்போ வந்து வாழ்ந்து 2 ரோஸ் செடி, ஒரு 2-3 பூ தான் பூத்து செடி வந்து செத்துருக்கு. நம்ம மண்ணுக்கு வந்து வளம் வரல, செத்துக்கு. இன்னொரு ஐட்டம் வாங்கி போய் வைக்கலாம். பார்க்கலாம் இன்னொரு மூச்சு எப்படி இருக்குது. அதுதான் வந்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செடி வளர்க்குறதே கேட்டுக்கலாம் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. எல்லாம் பட்டம் வளர்க்கணும். சரி, தண்ணி ஊற்றுதுன்னா அதுக்கு என்னமோ போடுவாங்க இல்லையா, அது போடணும். கேட்டு பார்ப்போம். என்னதுமா? கருப்பு கழிச்சு. இதெல்லாம் என்ன செடி? அதெல்லாம் தெரியாது தானே.
அதெல்லாம் தெரியாது. குண்டு மல்லி செடி இது மல்லிகைப்பூ செடி. காகட்டான் இல்லை மல்லிகைப்பூ செடிப்பா. செம்பருத்தி கன்று. செம்பருத்தி எவ்வளோ பசு இதெல்லாம் வைக்கிறது. அது அப்படி காட்டுறது இல்லை. இடையிருந்து பார்த்தா தான் தெளிவாக தெரியும். கிட்ட போய் பார்த்தா ரொம்ப அழகாக தெரியும். இதெல்லாம் என்ன செடின்னு தெரியுமா உனக்கு? இது வந்து நான் பார்த்துக்கிறேன் பாப்பா. பூ மாதிரியே இருக்கும், ஆனால் தாழை மாதிரியே இருக்கும் பாரு. பூ மாதிரி தான் இருக்குது, தாழை மாதிரியே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. கார்டன்னா கார்டன் தான்ப்பா. இதெல்லாம் தழைய ரோஸ் கலரில் இருக்குது. அதெல்லாம் எனக்கு என்னன்னு அழகுக்கு தான் அது. இதெல்லாம் பார்த்தியா சூப்பராக இருக்குது. அம்மா அது ட்ராகன் ஃப்ரூட் செடி தானே? ட்ராகன் ஃப்ரூட் அது இல்லை. ஆமாம் அதான் இடையே இந்த பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம வாங்கி வளர்த்து பார்க்குமா? நம்ம மண்ணுக்கு துளுக்குமா துளுக்கா தெரியல. நான் வாங்கி போய் வச்சு ஏமாற்றம் தான் அடைவோம் நம்ம. சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திராட்சை செடி பாருப்பா. இதெல்லாம் ஒரு கள்ளி செடி சொல்லுவாங்க. கண்டிஸ்டி கணபதி கள்ளி செடி அழகாக இருக்குது. இதெல்லாம் சாமந்தி பூ, கலர் சாமந்தி, ரோஸ் கலரு. இதெல்லாம் நம்ம வாங்கி தலையில் வச்சுக்கிறோம்னா அழகாக. நமக்கு மண்ணுக்கு துளுக்காது. சாமந்திலாம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். சாமந்தி கல்லாம் துளுக்கும், மற்ற செடி தான் துளுக்காது. சரி பார்க்கலாம் எது நம்ம மண்ணுக்கு துளுக்குன்னு பார்த்தா. ஃபஸ்ட்டு செருப்பு காகட்டான் பூ செடி வாங்குறேன். அதான் நம்ம மண்ணுக்கு துளுக்கு. நம்ம ஊரில் அதான் இருக்குது ஃபஸ்ட்டு. அது உப்பு மண்ணும் தாங்குது, சாதா மண்ணும் தாங்க மாட்டேங்குது. எதையும் தாங்குது, இதையும் போல் அது நல்லா தாங்குது. அதை வாங்கி வச்சு பார்த்துக்கலாம். சரிம்மா. இது வந்து நம்ம கழிஞ்சில் சவுக்கு போடுறாங்களே, அந்த சவுக்கு கண்ணு பார்ப்பா. இது அழகாக நெல் வாட்டமாக வளர்த்து தண்ணி தெளிச்சு வளர்ப்பாங்க. இதெல்லாம் தண்ணி வந்து புஷ்ஷுன்னு சுற்றி அடிக்கும். சவுக்கு இது எங்கள் அக்கா ஒரு பக்கம் சவுக்கு அதிகமாக போடுறேன். எங்கள் அம்மாவோட செடி சவுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் தான் எந்த செடியுமே கிடையாது. ஆமாம். பின்னாடி வந்து அழகாக நிறைய செடி இருக்குது. இங்கேயும் ரோஸ் இருக்குதுப்பா. பத்தியா? இங்கேயும் ரோஸ் செடி அதிகமாக இருக்குது. அது பெருசு பெருசாக அழகாக தான். இது வெள்ளை கலரு, இது ரோஸ் கலரு, இது ரெட் கலரு. இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்கி போகிற செடி பாப்பா. இங்கே வந்து ரொம்ப பேர் வந்து விசேஷத்துக்கு வாங்கி போவாங்க. காகட்டான் செடி, குண்டுமல்லி செடி, இன்னும் எக்ஸ்ட்ரா எம்மா செடிலாம் இருக்குது. இங்கே முக்கியமாக வந்து இந்த விசேஷக்காரங்க வந்து வாங்கி போவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கி போகிறது தான் மக்கள். சரிம்மா. இப்போ குண்டுமல்லி செடியா? இது வந்து இந்த வெள்ளை காகட்டான் தானே? ஆமாம், வெள்ளை காகட்டான் செடி தான் இது வந்து. இது வேணும் நமக்கு வேணாம். இது என்ன செடி? இது வந்து கனகாமரம். கனகாமரம் செடி கண்டுபிடிச்சிட்டு பத்தியா? ஃபங்க்ஷனுக்கு வாங்கி போகிறது தான், விசேஷத்துக்கு வாங்கி போகிறது தான் ஃபுல்லாகவே. அதில் ஒரு 10 கன்று, அதில் ஒரு 50 கன்று 100 கன்று வாங்கி போய் போகிறவங்களுக்கு கொடுக்குறது கிஃப்ட்டு. கிஃப்ட் இல்லை, தாம்பலம். தாம்பலம் சொல்லலாம், அவங்களுக்கு கிஃப்ட்டு சொல்லலாம். நீங்கள் கேட்டது வந்து இதான் கலருக்காக தான். கலருக்காக தான் இதான் பூவும் பூத்துக்குது. கிடச்சி தானே கேட்ட செடி இதான். சரி வாங்கி போய் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. சரிம்மா. வாசனை நல்லா ஹெவியாக இருக்குது. அதுமாதிரி குண்டுமல்லி செடியும் நம்ம மண்ணுக்கு வைக்கலாம், இந்த செடி வைக்கலாம். கனகாமரம் செடி அவ்வளோ துளுக்க மாட்டுது. இதுதான் நம்ம மண்ணுக்கு தரமானது. அதெல்லாம் இது வாங்கி போகலாம். சரிம்மா. ரோஸ் செடி முன்ன வாங்கி போகிறது துளுக்கு வேணும். அதில் இருந்தால் மொக்கு தான் பூ பூத்தேக்கோசரம் மேலும் கொண்டு தூரத்து ஒரு பூ கூட வைக்கல. இது வாங்கி போகலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ காகட்டான் செடி தான் வாங்கிக்கிறேன். இதில் வீட்டில் போய் நட்டு பார்க்கலாம். சரிம்மா. 6 செடி வாங்கிக்கிறேன். ஒரு செடி ஒரு ரேட் வந்து 5 ரூபா தானா. சிம்பிளாக இருக்கிறத தான் வாங்கிட்டேன். சரி சரி பார்க்கலாம். செடி 5 ரூபா சொன்னாங்களா? வெள்ளை காகட்டான் செடி ஒன்று எடுத்துமா ஒன்று. அதுக்கு அதனால தான் ஒன்று எடுக்க இது பண்ணுறேன். சரிம்மா. ரோஸ் செடிமா? ரோஸ் செடி 100 ஐட்டம் வந்து வாங்கிக்கலாம் சார். ஏன் வாங்கி கொடுங்க. அது துளுக்காதம்மா. அம்மா தான் உரம் கொடுக்குறாங்கல்ல. உரம் கொடுத்தா ரெகுலராக போகணுமே, போடுவீங்க. நான் பார்த்துக்கிறேன். இனிமே வெயில் காலம் இருக்கட்டும். நான் வீட்டுல வச்சு வளர்ப்பேன். சரிங்க. வீட்டு உள்ள வச்சு வளர்த்தாலும் வெயில் அடிச்சாதான் வளரும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு வளர்ப்பேன். அப்போதான் இதே வளர்க்கணும் டார்கெட் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரோஸ் செடி வாங்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காகட்டான் பூ செடி வேணுமா விருப்பப்பட்டு நான் வாங்கிட்டேன். நீ காகட்டான் பூ செடி உனக்கு காசு போட்டு எனக்கு ரோஸ் செடி வாங்கி கொடுத்தாலும் ஆச்சுன்னு ஜெயிச்சு வந்து ஆரம்பிக்கிறேன். சரி வாசம் கெடுக்கணும், ஒரே ஒரு ரோஸ் செடி மட்டும் எடுத்துரு சாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பின்னாடி எந்த செடி பார்த்தாலும் துளுக்காத மாதிரியே தெரியுது இல்லை. அதனால ஒரு நம்பிக்கையில்லாத நான் நம்பிக்கையோட வாங்கும் பார்க்கும் வச்சுன்னா. சரிம்மா, உனக்கு ரோஸ் செடி வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா பூவும் ஒரே இடத்துல பார்த்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இல்லைம்மா? ரொம்ப ஆசையாகவும் தான் இருக்குது. பூவை பார்த்தோன்னே வாங்கணும்னு ஆசையாக இருக்குதா? என்ன நம்ம மண்ணுக்கு தான்மா துளுக்காது.
ஏன்னா எதை எடுத்தாலும் என்னடா இது துளுக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊர் மண் வந்து உப்பு மண் வந்து கழு மண் மாரி இல்லை களிமண் மாரி. அது வந்து இந்த பொருள் தான் துளுக்குன்னு கிடையாது. எங்கள் ஊர் சுற்று ஃபுல்லாமல் நெல்லி கரும்பு தர ஒன்றுமே இல்லை. நீங்களே பார்த்துக்கிறீங்க. அதனால மற்ற பொருள் வாங்கிட்டு கொஞ்சம் பயணம். சரி, முயற்சி திருவினையாக்கும், அதனால வாங்குவோம். சரி, அதை எடுக்க போறீங்களா? என்னம்மா ரோஸ் செடி வாங்கி நின்றுட்டீங்க? ஆமாம் பாப்பா, நீ ஆசைப்பட்டு இந்த ரோஸ் செடி வாங்கிக்கிறேன். வந்து ரெட் கலரா துளுக்க வச்சு பார்க்கலாம். துளுக்கலான்ட்டு இது வந்து சப்போட்டா கண்டு போடுது பாப்பா. இப்போ காய் சப்போட்டா காய்க்குது. அடப்பாவீங்களா, சிலியிலே காய்க்குது. இது நான் இது ஐப்பேட்டு கதாம்மா. பண்ணையில் விற்கிறது பூரா ஐப்பேட்டு கதா இருக்கும். கூட இந்த காய் வச்சு இந்த சப்போட்டா காய் அப்பெல்லாம் வாங்கிமா, நான் அன்னைக்கே சாப்பிடலாம் போல. இது பூரா சப்போட்டா காய் தான். ஐப்பேட்டு காய் சின்ன கண்ணே காய் காய்க்கும். பரவாயில்லையே. இது வந்து நான் மரம் தானே? நான் பண்ணுவேன். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் மழை அழகாக பார்க்க முடியுது. ஆமாம், கார்டன் போனால் தான் அழகான பூஞ்செடி மற்ற செடி அழகான நம்ம பார்க்காத செடிலாம் பார்க்கலாம். நம்ம அப்புறம் எங்கே உலகமாக சுற்றி பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை. விட்டா வீடு தர ஆடை தர வீடு கத்தனை. சரிம்மா, வாங்க. என்ன ஒரு கார்டனில் செடியெலாம் வாங்கிட்டீங்களா? இது ஃபுல்லாக காகடான் செடி பூ செடி தான். இது வந்து நீ கேட்ட மாரி ஒரு ரோஸ் செடி. அதுக்கு வந்து தனியாக வந்து மருந்து கொடுத்துறாங்க, உரம் கொடுத்துறாங்க, போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நாங்கள் போனது இல்லைன்னு சொல்லி திரும்பி வெறுங்காய் வீசிட்டு வராமல் கொய்யாப்பழம் வாங்கிட்டு அப்புறம் வந்து கார்டன்லாம் போய் பார்த்து வந்தோம். ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்தது. நீங்கள் யாருன்னா வாங்க போன பொருள் விட்டு மற்ற பொருளாக வந்து வாங்கிட்டு வந்தீங்களா சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டேன். டாட்டா பாய்.